வணக்கம். ஏலியன் அட்டாக் பாகம் 9. விடுமுறையா சாகசமா? டாக்டர் வில்சனின் கார் பெரும் சீற்றத்துடன் அவர்களின் வீட்டின் முன் வந்து நின்றது. என்ன சார், எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? முகிலன் எதேர்ச்சியாக தான் கேட்டான். இது உங்கள் வீடா என வில்சன் அதிர்ச்சியில் திகைத்தான். அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையா? முகிலன் வினவ, எனக்கு இப்படி தம்பி உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும், கொஞ்சமாச்சும் யோசிங்க, நிஜமாவே இது உங்கள் வீடு தானா? அவர் மீண்டும் ஒரு முறை தன் சந்தேகத்தை கேட்டார். ஆமாம் சார், இது எங்கள் வீடு தான். ஏன், அதில் ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? வில்சனின் முகத்தை கண்ட அனு குழப்பத்துடன் வினவ, இல்லை, இது டாக்டர் கண்ணனோட வீடு, அவனை பார்க்க தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்க, அப்போ அவன்? வில்சனின் பதில் மூவருக்கும் குழப்பத்தை தான் உருவாக்கியது, பயத்தையும் தான். அவர் வீடுன்னா அப்போ அவர்தான் எங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரா? மாயா தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். அதே சமயம் அவளுக்குள் புதிய கேள்வியும் எழுந்தது. அப்போது கண்ணன் சாருக்கு வார்னிங் கொடுக்க தான் அந்த மெஷின் வந்துச்சோ? நம்மளை வார்னிங் பண்ண இல்லையா? அவள் தன் மைண்ட் வாய்ஸில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். இவர்கள் குழப்பத்தில் மூளையை குழப்பிக் கொண்டிருந்த அதே நேரம், சார், உங்கள் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க கூடவா தெரியாமல் இருக்கீங்க? முகிலன் தன் சந்தேகத்தை டாக்டர் வில்சனிடம் கேட்டான். ஆமாம் தம்பி, 2 வருஷத்துக்கு முன்னாடியே தான் அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான். இப்போ எனக்கும் அவனுக்கும் அவ்வளவா பழக்கம் இல்லை. அதனால தான் அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவன் இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விட வாய்ப்பே இல்லை. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே. இதை ப்ராப்ளமாக அவனால் தான் சால்வ் பண்ண முடியும். வில்சன் குழப்பத்தில் ஆழ்ந்தான். என்ன சார், ஏன் சார், இந்த வீட்டில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அவர் ரெண்ட்டுக்கு விட முடியாத அளவுக்கு? அணுவின் கேள்விக்கு அனைவரும் பதில் எதிர்பார்த்து நின்றனர். ஏன்னா அவனோட ஏலியன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடு அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். அவன் வேறு எங்கே போனாலும் அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவன் இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விட வாய்ப்பே இல்லை. ஓ, அப்படியா சார்? முழுமையாக புரியாமல் இருந்தாலும் ஏதோ புரிந்தது போல் முகிலன் பதிலளித்தான். சார், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நீங்கள் எப்படி பிரிஞ்சிங்க? மாயா தன் கேள்வி எழுப்பிய அதே சமயத்தில் வில்சனின் முகம் வெளிரி போனது. ஆனால் அவர்கள் அதை சரியாக கவனிக்கவில்லை. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்ப்பா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த மெஷின் எங்கே இருக்குது, எனக்கு இப்போவே காட்டுங்க, அதைத்தான் சர்ச் பண்ணணும். மூவரும் சரி என்று கூறி வீட்டினுள் சென்றனர். வீட்டிற்குள் வந்த 4வருக்கும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வைத்த பொருள் எதுவும் வைத்த இடத்தில் இல்லை. யாரோ வீட்டிற்குள் நுழைந்து அனைத்தையும் கலைத்து வைத்தது போல் இருந்தது. அனைவருக்கும் அதிர்ச்சியே. பூட்டின வீட்டுக்குள்ளே யார் வந்திருப்பா? அனு அதிர்ச்சியில் கேட்ட அதே சமயம் வில்சனின் பதில் வந்தது. இது கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸோட வேலையாக தான் இருக்கும். அவங்க இங்கே வந்து இருக்காங்க, இதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். வில்சனின் பதில் மூவருக்கும் அச்சத்தை உண்டாக்கியது. திடீரென்று ஏதோ நினைவு வந்ததைப் போல வேகமாக ஒரு அறையை நோக்கி அனு ஓடினாள். அப்போது இருவருக்கும் நினைவு வந்தது, அந்த மெஷின் அங்குதான் இருக்கிறது என்று. மூவரும் அவளை பின்தொடர்ந்து ஓடினர். அங்கு அந்த மெஷின் வைத்த இடத்தில் அது அப்படியே பத்திரமாகவே இருந்தது. அதை கண்ட பின்னர் தான் 4வருக்கும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சார், கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஏலியன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மெஷினை யாரும் எடுத்துகிட்டு போகலை. அப்போ அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க? அணுவிற்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. பாவம், இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியவில்லை போலும். தன் உதட்டை பிரிக்கி காட்டினார். இந்த லீவ் ரொம்ப நல்லா போகும்னு நினச்சேன், பட் இப்படி பிரச்சனை வருதே. முகிலன் தன் மனதில் பட்ட கருத்தை சிரித்து கொண்டே கூறினான். ஏண்டா, உனக்கு விளையாட வேற நேரம் காலம் தெரியலையாடா எருமமாடு? தன் தம்பியை அனு கடிந்து கொண்டாள். ஆனால் அவள் மனதிலும் அதே எண்ணம்தான் தோன்றியது.